இடைவிடாமல் 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. மன்னார் ஐயர் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் புகுந்த வெள்ளம் முழங்கால் உயரத்திற்கு தேங்கி நின்றது. குறிப்பாக சமையலறையையும் எட்டி பார்த்த தண்ணீரில் நின்று சமைக்கக்கூட முடியாத சூழல் ஏற்பட்டது. மழை வெள்ளத்தால் பல்வேறு வீட்டு உபயோகப் பொருட்கள் மிதந்ததாக தெரிவித்துள்ள மக்கள், மாற்று துணி உட்பட பெரும்பாலான பொருட்கள் நீரில் நனைந்து உபயோகப்படுத்த முடியாத அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக வேதனை அடைந்துள்ளனர். இது தொடர்பாக கவுன்சிலர் உட்பட அதிகாரிகளிடம் முறையிட்டும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய மக்கள், சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தனர். படுக்க முடியாது, கட்டில் முங்கிட்டு இங்க சாப்பிடறதுக்கு வழி கிடையாது. எல்லாம் 10 வைக்கணும்னா சிலிண்டர் மிதக்கு. அடுத்த வீட்டில் எத்தனை நாளைக்கு தான் கொடுப்பாங்க இடம்? இது பத்துறதுக்கே 10-15 நாள் ஆயிரும். மோட்டர் வச்சு எடுக்கணும் எடுக்க மாட்டேங்காங்க. கவுன்சிலர் வில்லேஜ்னா கவுன்சிலர் போன் போட்டா போய் எடுக்க மாட்டேங்காரு. சிலர் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகாமல் இருப்பதற்கு வாசலில் மணல் மூட்டைகளை கொண்டு தடுப்பு ஏற்படுத்தி வைத்தனர். இருப்பினும் வீட்டிற்குள் வெள்ள நீர் புகுந்ததால் வாஷிங் மிஷின், பிரிட்ஜ், கிரைண்டர் உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் சேதமடைந்ததாகவும், கட்டில், சோஃபா உள்ளிட்ட பொருட்கள் நீரில் மிதப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணி இடுப்பளவு தண்ணி உள்ள இருக்கு. சோஃபா எல்லாம் காலி, வாஷிங் மிஷின் காலி, கிரைண்டர் எல்லாம் அவுட்டு. இவ்வாறு மழை வெள்ளத்துடன் கழிவு நீரும் கலந்து வீட்டை சூழ்ந்ததால் அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உணவு மற்றும் குடிநீர் இன்றி பரிதவிக்கும் தங்கள் உதவிக்காக அறிவிக்கப்பட்ட எண்களை அழைத்தபோது அது செயல்பாடற்ற நிலையில் இருப்பது கேலிக்கூத்தாக உள்ளதாக வேதனை தெரிவித்தனர். இதுவரைக்கும் எந்த ஒரு அரசு அதிகாரியோ யாருமே இதுவரைக்கும் கேட்டதே கிடையாது. நாங்களும் நைட்டு 1 மணிலிருந்து நைட்டு 12:30 மணில இருந்து நாங்களும் அதிகாரிகளை போன் பண்றோம். வெள்ளம் பாதிக்கப்பட்ட நம்பர் இந்த நம்பர்ல தொடர்பு கொள்ளுன்னு சொல்றாங்க. அந்த நம்பர்ல அடிச்சோம்னா போன் எடுக்கிறது கிடையாது. மேலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இருக்கும் முதியவர்களை மீட்பதற்கு கூட அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டி வரும் பொதுமக்கள், ஊருக்குள் மன்னார் ஐயர் கால்வாய் அமைத்ததே வெள்ளத்திற்கு காரணம் என குற்றம் சாட்டினர். நாங்க என்னத்தை கேட்கிறோம்? நாங்க ஒரு அவசரத்துக்கு வயசான ஆட்களை வெளியே கொண்டு போய் ஆஸ்பத்திரி கொண்டு போற ஒரு போட்டு கேட்டோம், 2 மிஷின் பம்பு கேட்டோம். இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரண உதவிகளை விரைந்து வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு மன்னார் ஐயர் காலனி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.